Hi, hello, வணக்கம். This is Sada Vlog. இன்னைக்கு எங்களோட ஃபேர்வெல் பார்ட்டி. சோ ஈஸியால ஒரு ரெசார்ட் புக் பண்ணிருக்கோம். இப்போ அங்க தான் போயிட்டு இருக்கோம். வாங்க போலாம். எங்களோட வண்டி வந்துருச்சு. நாங்க கிளம்பிட்டோம். இப்போ ரெட் ஹில்ஸ் போறோம். ரெட் ஹில்ஸ்ல போயிட்டு இன்னும் கொஞ்சம் பசங்க இருக்காங்க. அவங்க எல்லாம் ஏத்திட்டு ஈஸியா போக வேண்டியதா வேலை. லெட்ஸ் ஃபன் பண்ணலாம் வாங்க. ரெட் ஹில்ஸ் வந்தாச்சு. சோ இதான் மீட்டிங் ஸ்பாட். எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் கிளம்பி ரெசார்ட் போக வேண்டியதான். போனதுக்கு அப்புறம் ஃபுல் ஃபன் இருக்கு. மிஸ் பண்றாதீங்க. गाइस ரெசார்ட்க்கு வந்தாச்சு. இதான் நாங்க இன்னைக்கு இருக்க போற ரெசார்ட். வாங்க உள்ள போய் பாப்போம். மூவ் பண்ணு. சோ மச்சான் என்ட்ரன்ஸ் எங்க? ஓகே. ரெசார்ட்லாம் பார்க்க பயங்கரமா இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம ரெசார்ட்டை சுத்தி பார்த்தலாம். ஏய் உள்ள இருக்கானுங்க பசங்க. வாவ் வாவ் சூப்பர் மச்சான். ரெசார்ட் ஓரளவு ரூம்ஸ் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் ரெசார்ட்டை சுத்தி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் ரூம்லாம் காமிக்கிறேன். யா பியூட். என்ன ஆழம் இருக்கா இல்லையா? அதே தான் உனக்கு. ஐயோ ஆக்சுவலா ஒவ்வொரு ரெசார்ட்லயும் ஆழமா இருக்குன்னு சொல்லி ஏமாத்திடுறாங்க. வந்ததுக்கு அப்புறம் தெரியுது சுத்தமா ஆழமே இல்ல. இதுல குளிக்கக்குள்ள கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா ஆல்ரெடி நான் அடிபட்டிருக்கேன். ஆழம் இருக்குன்னு நினைச்சு குதிச்சு மூக்கு உடச்சிருக்கு. சோ அப்படியே பாப்போம். ரெசார்ட் பின்னாடியே பார்த்தா பீச் செம்ம ஸ்பாட் பக்காவா இருக்கு. அண்ட் இந்த ரெசார்ட் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா சம்மர் விலாஸ். இதுக்கு வந்து ரெண்ட் எவ்வளவுனா ஒரு நாளுக்கு ரெண்ட் எவ்வளவுனா 42,000. இதுல வந்து அவங்க லஞ்சும் டின்னரும் வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அதுவும் இல்லாம நான்வெஜ் தான். லொகேஷன்லாம் சூப்பரா இருக்கு. வேற லெவல் ஃபன் தான் இன்னைக்கு. வாங்க என்ஜாய் பண்ணலாம். சோ गाइस பசங்க வரானுங்க இப்பதான். ஏய் வாடா டேய். பசங்க பாதி பேர் தான் வந்திருக்காங்க. இன்னும் ஒரு 20 பேர் கிட்ட வரல. எல்லாம் இப்பதான் பாதி பேர் வந்துட்டு இருக்காங்க. வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் லஞ்சை முடிக்கிறோம். முடிச்சுட்டு குளிக்கிறோம். இதே தான் பண்றோம். இல்ல மத்தவங்க பண்றது எதோ பண்ணிட்டோமா. எனக்கு இதான் வேற எதுவும் நான் வரல. சோ இங்க நிறைய பேட் பாய்ஸ் எல்லாம் இருக்காங்க. பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னும் யாரும் வரல. நான் மட்டும் தான் உள்ள இறங்கி இருக்கேன். இதுக்கப்புறம் எல்லாரும் வருவானுங்க. வந்ததுக்கு அப்புறம் இன்னும் நிறையவே இருக்கு பண்ணலாம். உங்க எல்லா பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். மறக்காம பாருங்க. ஏ கடல் படுத்தி காச்சுக்கடா. ஏய் தள்ளி விடுடா. ஏய் மச்சான் தூக்கி காசு. அடி வீடியோ சாப்பாடு வந்துச்சா? இப்போ கேக் கட்டிங் நடக்க போகுது. லெட்ஸ் ஸ்டார்ட். Don't waste the cake, you know. Yeah, okay, fine. Actually, fan போட்டா மைக்ல எதுவும் சத்தம் கேட்காதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், ஃபேன் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ ஃபுல்லா வேர்த்துருச்சு. நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஓகே கைஸ், ஃபேர்வெல் பார்ட்டி ரொம்ப நல்லாவே முடிஞ்சிருச்சு. அண்ட் காலேஜ் லைஃப்ல மறக்க முடியாத விஷயம் எல்லாருக்கும் கண்டிப்பா நிறைய இருக்கும். அந்த மாதிரி எனக்கு இருக்க கொஞ்சம் சில விஷயத்தை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் எதை பத்தி சொல்லணும்னு பார்த்தா என்னோட ஃபர்ஸ்ட் லவ் பத்தி சொல்லலாம். நான் செகண்ட் செம் படிக்குள்ள ஒரு பொண்ணை பார்த்தேன். பார்த்தோன்னே லவ் எனக்கு வந்துருச்சு. அண்ட் வந்த அன்னைக்கே நான் பண்ண ஃபேஸ்புக் ஐடி கண்டுபிடிச்சிட்டு அந்த பொண்ணுட்டு போய் ப்ரொபோஸும் பண்ணிட்டேன். ஆனா நேரில் இல்ல, ஃபேஸ்புக்ல தான் ப்ரொபோஸ் பண்ணேன். ப்ரொபோஸ் பண்ண உடனே அந்த பொண்ணு நீ யாரா நீ அப்படின்னு கேட்டுருச்சு. நான் அதுக்கு நான் என்ன அப்ளை பண்ணேன்னா நானும் டிபார்ட்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நான் சிவில் டிபார்ட்மெண்ட், அந்த பொண்ணு சிவில் டிபார்ட்மெண்ட். ஆனா நான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கல என்ன பண்ணாங்கன்னா எங்க காலேஜில் வந்து எல்லா பாய்ஸையும் வந்து ஒரே கிளாஸ்ல போட்டு வைப்போம். ஏன்னா எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக எல்லா பாய்ஸையும் வந்து ஒரே கிளாஸ்ல போட்டு வச்சிருந்தாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து எனக்கு என் கூட இருந்த ஃபுல்லாவே மெக்கானிக்கல் பசங்க தான். நான் ஹாஸ்டல்ன்றதுனால அந்த பொண்ணை வந்து டே ஸ்காலர், நான் ஹாஸ்டலர். ஸோ அந்த பொண்ணை என்னால் பார்க்கறதுக்கு சான்ஸே இருக்காது. ஒரு நாள் வந்து அந்த பொண்ணு வந்து அவுட் பஸ்ல போச்சு. அந்த டைம் என்ன பண்ணானுங்க, மெக்கானிக் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னை கூப்பிட்டு போயிட்டானுங்க வெளில. ஹாஸ்டல்ல இருந்து வெளில கூப்பிட்டு போயிட்டு அந்த பொண்ணு அங்கே நிற்கிது பஸ் ஸ்டாப்ல. நான் இந்த சைடில் நிற்கிறேன். அதுக்கு பக்கத்தில் வந்து மெக்கானிக் பசங்க நிற்கிறாங்க. இவனுங்க வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்றாங்க. மச்சான் நீங்க சொல்லி ஆகணும் மச்சான்ட்டு. எனக்கு செம்ம பயம். போய் அந்த பொண்ணு பேசலான்னு போறேன். எனக்கு கைகள்லாம் நடுங்க ஆரம்பிச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம்
வெளியூர்ல வேற வந்திருக்கோம். ஸோ ஒரு பொண்ணுகிட்ட எப்படி போய் பேசுதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அப்புறம் உனக்கு என்ன பண்ணாங்க, நான் இல்ல மச்சான் நான் சொல்ல மாட்டேன், நான் போறேன்டான்னு சொல்றேன். அடிக்கிறானுங்க, நீ கண்டிப்பா சொல்லி ஆகண்டான்ட்டு. சரி ஓகே, அப்படியே கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுட்டு அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு ஐ லவ் யூ சொல்லிட்டேன். ஐ லவ் யூ சொல்லல, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். யாரா நீ மறுபடியும்? அந்த பொண்ணு அதே தான் கேட்டுச்சு. நான் ஃபேஸ்புக்கில் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருந்தேனே அப்படின்னு சொன்னேன். ஓ நீ தான் அந்த பிரேம் சதாசிவமா கேட்டுச்சு. ஆமா நான் தான் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே, அதுக்கப்புறம் எதுவும் சொல்ல அந்த பொண்ணு அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் இயர் ஸ்டார்டிங்ல என்ன ஆச்சுன்னா, அந்த பொண்ணு நானும் ஒரே கிளாஸ் தான். ஒரே கிளாஸ். நான் எப்பயுமே காலேஜுக்கு ரெகுலராக போக மாட்டேன். காலேஜ் ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நாள் வந்து நான் காலேஜுக்கு போகல. அதுக்கப்புறம் நான் காலேஜுக்கு போறேன். காலேஜ் போனால் அந்த பொண்ணு வந்து என் கிளாஸ் ரூம்ல உட்காந்துட்டு இருக்கு. எப்படின்னா அந்த பொண்ணு வந்து லாஸ்ட் ரோல உட்காந்துருக்கு. நான் வந்து ஃபர்ஸ்ட் நாள் காலேஜுக்குள்ள என்ட்ரி ஆகிறேன், அதாவது என் கிளாஸ்க்குள்ள என்ட்ரி ஆகிறேன். என்ட்ரி ஆனோட என்ன ஆச்சுன்னா, என்னோட மேக்ஸ் ஸ்டாஃப் ஒருத்தர் வந்தார். அவர் வந்து நான் உள்ள போன உடனே செம்மையா திட்டினார். ஏன்னா என்னோட ட்ரெஸ் கோட் வந்து ரொம்ப மட்டமா இருந்துச்சு. டக்கின் பண்ணல, கஃப் பட்டன் போடல, அதனால வந்து ரொம்ப திட்டிட்டு வெளில அனுப்பிச்சிட்டாரு. ஸோ ஓகே, மறுபடியும் வெளில போயிட்டு டக்கின் பண்ணிட்டு உள்ள வந்தான். அந்த பொண்ணை பார்த்தேன், செம்ம ஹாப்பி. ஏன்னா எங்கேயோ ஒரு பார்த்த பொண்ணு இன்னைக்கு என் கூட என் கிளாஸ் ரூம்ல உட்காந்துருக்கு. சரி ஓகே அப்படின்ட்டு அந்த பொண்ணு லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துச்சு. நானும் சரி அப்படின்னு லாஸ்ட் பெஞ்சில் போய் உட்காந்தேன். அந்த லாஸ்ட் பெஞ்சில் யார் இருந்ததுன்னு பார்த்தா கௌதம், ஹமீத். அந்த 2 பேரை நான் அன்னைக்கு தான் மீட் பண்ணேன். அன்னைக்கு மீட் பண்ணக்குள்ள எனக்கு சத்தியமா தெரியாது இந்த 4 வருஷம் ஃபுல்லா அவங்க தான் என் கூட டிராவல் பண்ண போறாங்கன்ட்டு. போய் அந்த பொண்ணு லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருக்கு. சரி நானும் அதுக்காக லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துட்டேன். உட்காந்த உடனே அந்த பொண்ணை நான் பார்த்துட்டு இருந்தேன். கௌதம் சடானா கேட்டான், நீ நான் அந்த பொண்ணை பார்த்துட்டு இருக்கேன்ட்டு. அதுக்கு நான் சொன்னேன், மச்சான் நான் அந்த பொண்ணை லவ் பண்றேன். அப்படி சொன்ன உடனே அவன் என்ன சொன்னா, மச்சான் நானும் அந்த பொண்ணை லவ் பண்றேன் சொன்னான். ஏன்னா நாங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் மீட் பண்றோம். சோ அவனும் அப்படி சொல்லிட்டான், நானும் சொல்லிட்டேன். சொல்லிட்ட உடனே 2 பேருக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா அவனும் லவ் பண்றேன்னு சொல்றான், நானும் லவ் பண்றேன்னு சொல்றேன், என்ன பண்றேன்னு யோசிச்சோம். அதுக்கப்புறம் கௌதம் நான் சொல்லிட்டான், ஓகே மச்சான் நான் அந்த பொண்ணை லவ் பண்ணல, நீ லவ் பண்ணு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டான். அப்படி சொன்ன உடனே எனக்கு செம்ம ஹாப்பி. சரி ஓகே, அவன் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக அவன் லவ் வந்து விட்டு கொடுத்துட்டு நீ பண்ணு மச்சான், உனக்கு எல்லா ஹெல்ப்பா இருந்தாலும் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் ஏதோ பண்ணோம், இன்னொன்னுமோ பண்ணோம், ஒரு இளவும் விளங்கல. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வேற ஒருத்தர் லவ் பண்ணிட்டு போயிடுச்சு. பட் ஆனால் நாங்க ஹாப்பியா இருந்தோம். ஏன்னா அந்த பொண்ணாலதான் எனக்கு வந்து ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து அப்ப கிடைச்சான். அப்படின்னா எங்களோட டிராவல் எப்படி போச்சுன்னு பாத்தீங்கன்னா, டெய்லியும் காலேஜ் போவேன். எதுக்காகனா சைட் அடிக்கலாம் மாட்டேன், எந்த பொண்ணுகிட்டையும் பேசவும் மாட்டேன். என் ஃப்ரெண்டு கௌதமுக்காக போவேன். ஏன்னா அவ்வளோ ஃபன்னா இருக்கும், அவங்க கூட இருக்குள்ள அவ்வளோ ஜாலியா இருந்துச்சு. ஒவ்வொரு டெய்லியும் சண்டை போடுவோம், செம்மையா சண்டை போட்டுவோம். ஒரு கிளாஸ்ல கூட ஒழுங்கா உள்ள உட்கார மாட்டோம், வெளில அடிச்சு துரத்தி விட்டுருவாங்க எங்களை. அவ்வளோ சேட்டை பண்ணுவோம். சொல்லணும்னா அவன் என்னை போட்டு அவ்வளோ வட்டி அடிப்பான். அவன் வந்து நல்லா பல்கா பெருசா மாடு மாதிரி இருப்பான், நான் வந்து குட்டியா இருப்பேன். ஸோ அவன் ஈஸியா நான் பிடிச்சிட்டு செம்ம அடி அடிப்பான். அந்த வலிக்கும், ஆனா அந்த வலி வந்து எனக்கு வலியா தெரியாது, அது வந்து ஒரு ஜாலியா தெரியும். நான் அவனை போட்டு அடிப்பேன், அவன் அடிப்பான், அது வேற மாதிரி போச்சு. ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அந்த மாதிரி ரொம்ப ஜாலியா போயிட்டு இருந்துச்சு. அது அந்த டைம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து மறக்க முடியாத விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, என் ஃப்ரெண்ட் அருண் அவங்க அக்கா மேரேஜுக்கு அவங்க வந்து ஆந்திரா. ஸோ ஆந்திரால மேரேஜ் நடந்துச்சு. நாங்க பசங்க எல்லாருமே கிளம்பி போயிட்டோம். அந்த ஃபங்க்ஷனுக்கு பசங்க எல்லாருமே போயிட்டு நைட்ல வந்து என்னாச்சு, எனக்கு தூக்கம் வரல. அதனால ஒரு 4-5 பேரை கூப்பிட்டு, வா மச்சான் நம்ம சும்மா அப்படி ஒரு வாக்கிங் போலாம் அப்படின்ட்டு நாங்க நடு ரோட்ல நாங்க மாலும் கிளம்பி போயிட்டே இருக்கோம். அது வந்து ஒரு ரோடு. எப்படின்னா இந்த சைட்ல போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, 2 சைட்லயும் வந்து ஒரு ரோடு. அது எங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது எங்களுக்கு தெரியாது. சோ அந்த சென்டர்ல போய் நாங்க உட்காந்துட்டு நாங்க மாலும் செம்ம அராஜகம் பண்றோம், கத்திட்டு இருக்கோம், ஏதோ பண்ணிட்டு இருக்கோம், விளையாடிட்டு இருக்கோம். அங்க இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஆள் வந்து சொன்னா, தம்பி இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கப்பா, போயிடுங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நாங்க என்ன சொன்னோம், சரி சும்மா சொல்றாங்க பொழுது கம்முன்னு நம்ம அப்படியே நாங்க ஸ்டார்டா பண்ணிட்டு விளையாடி ஜாலியா இருந்தோம். கொஞ்ச நேரம் பார்த்தா அங்க போலீஸ் ஸ்டேஷன் போல இருக்கு. போலீஸ் 2 பேர் உள்ள வந்து வெளில வந்தாங்க. வந்து யாரா நீங்கன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி சார் மேரேஜுக்காக அங்க இருந்து இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோம். பொண்ணு லட்டி எடுத்து அடிக்கு வந்துதான். சுத்தி பாக்குறேன், கூட இருந்த ஒட்டுன்னு காணும், எல்லாம் திருச்சிட்டு ஓரானுங்க. என்னடா ஓரைங்க பார்த்தா, மச்சா நிக்காத, வா வா வான்னு கத்துறானுங்க. எனக்கு செம்ம லூட்டுச்சு. போலீஸ் வேற சைட்ல துரத்துறாங்க, இவங்க திடீர்னு ஓராங்க. கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரம். நாங்க அடிச்சு பிடிச்சுன்னு வரோம். அடிச்சு பிடிச்சுன்னு போயிட்டு மண்டபத்துக்குள்ள போயிட்டோம். மண்டபத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் எங்களுக்கு செம்ம பயம். போலீஸ் மறுபடியும் மண்டபத்துக்குள்ள வந்துட்டு போறாங்க. வந்துட்டா ஃப்ரெண்டோட அவங்க அக்கா கல்யாணம், ஏதாவது பிரச்சனை ஆயிடும்ட்டு என்ன பண்றோம், மச்சான் மண்டபத்துல இருக்க தேவையில்ல, வானம் வெளில எங்கன்னா போயிடலான்ட்டு வண்டி எடுத்துட்டு ஆந்திரா அது எங்க போறதே எங்களுக்கு தெரியல. சரின்ட்டு வண்டி எடுத்து நாங்கமான்னு கிளம்பி போயிட்டே இருக்கோம். கிளம்பி போறோம், வழியை மறந்துட்டோம். ஏதோ காடு மாதிரி இருந்துச்சு, உள்ள பூந்துட்டு வழியை மாத்தினோம். ஐயோ என்னடா பண்றதுன்ட்டு முடிச்சுட்டு நாங்க மாட்டு சரி எங்கேயாவது போடான்ட்டு போயிட்டே இருக்கோம். மச்சான் ஹமீது வந்து நான் சொன்னா, மச்சான் வண்டி நிறுத்தினா, என்னடா விஷயம் அப்படின்னு கேட்டோன்னே சடனா சொல்றான், மச்சான் இன்னைக்கு என்ன டேட்னு தெரியுமாடான்னு கேக்குறான். என்னடா டேட்டு அப்படின்னு கேட்டதுக்கு, மச்சான் இன்னைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் டேடா, ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டேடான்றான். அவ்வளவு பிரச்சனை, நாங்க மாட்டும் போயிருக்கோம். சடனா வண்டி நிறுத்தி ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டேடா மச்சான் அப்படின்னு செம்ம காண்டாயிடுச்சு. காண்டாவும் ஆயிடுச்சு, ஆனா சிரிப்பாவும் இருந்துச்சு.
ஏன்னா அது வந்து ஒரு எப்படி சொல்றது, அந்த டைம்ல நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு புரியும். ஏன்னா அவ்வளோ ஒரு த்ரில்லாவும் இருந்தது, ஒரு சின்ன ஒரு பயம், ஒரு சின்ன சந்தோஷம், என்ன பண்றோம் எங்க போறோன்னே தெரியாம நாங்க மான்னு சுத்திட்டு இருந்தோம். சரி, நாங்க இவ்வளவு பிரச்சனை மாட்டிட்டு கிளம்பிட்டு போயிட்டே இருந்துட்டோம் வெளில. அப்போ வந்து இன்னொரு டீம், மொத்தம் நாங்க ஒரு 3 டீமா பிரிச்சிட்டோம். அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாங்க ஒரு டீம் வந்து போலீஸ்ட அடி வாங்கிட்டு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் இன்னொரு டீம் வந்து சரகடிக்கு போயிட்டானுங்க. அவனுக்கு வந்து ஃபுல்லா குடிச்சிட்டு எங்க தலை ஒருத்தர், அவர் பேர் நம்ம சொல்ல விரும்பல, என்ன பண்ணிருக்காரு, போலீஸ் வண்டி எதிர்க்க வந்திருக்கு, தலை நட்டு ரோட்ல உட்காந்துட்டு போலீஸ் வண்டியை மறைச்சிருக்காப்ல. மறைச்சு நீங்க யாரு அப்படின்ட்டு போலீஸை பார்த்து எங்க தலை கெத்தா கேட்டிருக்காப்ல. அதுக்கு போலீஸ் என்ன பண்ணாங்க, இறங்கி வந்து டேய் தம்பி நான் போலீஸ் எல்லாம் பொறுமையா தான் சொல்லிருக்காங்க. பையன் இருந்தா மப்புக்கு ஒன்னும் புரியல. அதுக்கப்புறம் செம்ம வளர்ச்சிருக்காங்க. வளர்ச்சி பைபிள தூக்கி பொறுமா அப்படி ஓரம் வச்சுட்டு மறுபடியும் போலீஸ் வேற யாரையாவும் என்னென்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தன் சொல்றாங்க, மச்சான் அங்க போலீஸ் சுத்திட்டு இருக்குது மச்சான் அப்படின்ட்டு. அப்புறம் இன்னொருத்தன் ஃப்ரெண்டு ஒருத்தன் கால் பண்றான், மச்சான் நீங்க அடி வாங்க நாங்க பார்த்தோம் மச்சான் அப்படின்னா. செம்ம சாக்காச்சு, டே பாத்தீங்க வந்து காப்பாத்தலாம்டா அப்படின்னு. இல்ல மச்சான் நீங்களாவது குடிக்காம இருந்தீங்க, அவங்க விட்டாங்க, நாங்க குடிச்சிட்டு இருந்தோம் மச்சான், மாட்டி இருந்தா செம்ம அடிச்சிருப்பாங்க மச்சான், அதான் மச்சான் அவங்க வந்து காப்பாத்தல, தப்பா நினைச்சா மச்சான்ட்டு அவன் காலத்துல அப்படி கிளம்பிட்டான். நாங்க பைக் எடுத்து இப்படி போயிட்டோம். இன்னொருத்தன் என்ன பண்றானே தெரியல, அவன் எங்க போனான்னு தெரியல. அவனுக்கு என்ன அது ஒரு வேற மாதிரி கும்மிடிப்பூண்டியை பிடிச்சிட்டோம். கும்மிடிப்பூண்டியில இருந்து அதுக்கப்புறம் பொன்னேரி வரலான்ட்டு, ஏன்னா பொன்னேரில வந்து என் ஃப்ரெண்டோட ப்ரெஸ் ஒன்று இருக்கு. ஸோ அங்க வந்துடலாம், அங்க வந்துட்டா நமக்கு சேஃப் மச்சான் அப்படின்ட்டு பொன்னேரி போலான்னு போற மறுபடியும் போலீஸ் செம்ம பயமாயிடுச்சு. ஐயோ என்னடா பண்றது அப்படின்னு போனோம். அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் அவங்களே கேட்டாங்க, யாரா நீங்க என்னடா இந்த டைம்ல சுத்திட்டு இருக்கீங்க கேட்டாங்க. இந்த மாதிரி சார் காலேஜ் ஸ்டூடெண்ட் சார், இந்த மாதிரி மேரேஜுக்கு வந்தோம், பிரச்சனை ஆயிடுச்சு சார் அப்படின்னு அவங்கள்ட்ட சொன்னோம். சரி ஓகேப்பா சுத்தாதீங்க, நீங்க மண்ணு போயிடுங்க பண்ணிட்டாங்க. ஓகேன்ட்டு ஒரு 3 மணி ஆயிடுச்சு. 3 மணி வந்து என் ஃப்ரெண்டோட ப்ரெஸ்ஸுக்கு போய் தூங்கிட்டோம். தூங்கலான்னு போனோம், பட் தூக்கலாம் இல்லை. அப்படியே மறுபடியும் அங்கே போயிட்டு ஏதாவது கதை பேசிட்டு டீ அடிச்சுட்டு சுத்திட்டு கரெக்டாக மணி 6 ஆச்சு. பசங்கிட்டு வந்து ஹாஸ்டலில் விட்டானுங்க. இதுவும் வந்து என்னால் ஒரு மறக்க முடியாத விஷயம். அதுக்கப்புறம் என்ன சொன்ன விஷயம்னா, ஏலகிரி ரெசார்ட் போனோம். அது வந்து நான் மறந்தாலும் மறப்பேன். என் கூட இருக்க அன்னைக்கு என் கூட வந்தவங்க யாருமே மறக்க மாட்டாங்க. என்ன ஆச்சுன்னா, அது வந்து ஃபர்ஸ்ட் டைமு பசங்களோட ரெசார்ட்டு வெளில போகிறோம். நான் எதுவும் குடிச்சது இல்லை. அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் குடிச்சிடணும் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தோன்னுட்டு முடிவு பண்ணிட்டேன். குடிச்சவனு சொல்லிட்டேன். பசங்க அதனால கொஞ்சமா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொடுத்தானுங்க. அது குடிச்ச உடனே எனக்கு எதுவுமே தெரியல, என்ன மச்சான் போதையே இல்லை அப்படின்னு. அதுதான் இன்னொரு கிளாஸ் கொடுத்தானுங்க, குடிச்சிட்டேன். எனக்கு அப்போ தெரியாது குடிச்ச உடனே போதையாருன்ட்டு. கொஞ்ச நேரம் டைம் கேட்டு தான் போதையார் பொழுது எனக்கு அது தெரியல. சரின்ட்டு வெளில வந்தேன். பசங்க வந்து அவனுங்க குடிக்கிறதுக்காக மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தானுங்க. அப்ப என்ன பண்ணிட்டேன், டப்புன்னு அதை எடுத்து நம்மளால குடிச்சிட்டேன். பசங்க டென்ஷன் ஆயிட்டாங்க, டேய் நீ எதுக்கு அதை குடிச்சுன்னு திட்டானுங்க. அப்ப வந்து போதை ஏறிச்சு பொழுது அவனு திட்டினோடனே அழுவ ஆரம்பிச்சுட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் நான் தேம்பி அழுகுறேன். ஒருத்தவனும் குடிக்கல. எல்லாம் எடுத்து வச்சுட்டு, மச்சான் ஏன் மச்சான் அப்படி பண்றேன், நாங்க எதுவுமே ஒண்ணு பண்ணலடா அப்படிலாம் பண்ணாத அழுவாரான்றானுங்க. நாம 4 மணி நேரம் கதறுன்னு கத்திட்டு இருக்கேன். நானாவது குடிச்சிட்டு அழுகுறேன். என் ஃப்ரெண்டு குமார் என்ன பண்ணிருக்கான், குடிக்கவே இல்லை. குடிக்காமலே நான் அழுகுறத பார்த்து அவன் அழுவ ஆரம்பிச்சிருக்கான். பசங்க செம்ம டென்ஷன் ஆயிட்டானுங்க. டேய் உன்னை என்னடா பண்றது, உன்னை அப்படியே விட்டுவும் போக முடியாது, சரக்குல வேற இருக்கான் பையன், அதான் பண்ணி போறானான்ட்டு அவனுங்களும் என்ன விட்டு போகவே இல்லை. ஃபுல்லா என்ன அப்படியே பாத்துட்டானுங்க. 4 மணி நேரம் நான் அழுதுட்டே இருந்தேன். கூடயே உட்காந்துட்டு இருந்தாங்க, மச்சான் அழுவாத மச்சான், அது பண்ணாத இது பண்ணாதட்டு ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு அழுதாச்சு. நெக்ஸ்ட் நான் ஃபன்னு தான். ஸோ அதுக்காக என்ன பண்ணேன், ரெசார்ட்டு நாங்கள் ஒரு 40 பேருக்கு மேலே போனோம். அதனால ஒவ்வொரு ரூம்ல வந்து பசங்க இருப்பாங்க. எல்லா ரூம்குள்ளேயும் போறது, எல்லா ரூம்குள்ளேயும் போயிட்டு எல்லாரும் குறைச்சல் கொடுக்குறது, அந்த மாதிரி கொடுத்துட்டு செம்ம ஜாலியா நைட்டு ஃபுல்லா வேற லெவலில் போயிடுச்சு. சரின்ட்டு அதுக்கப்புறம் நான் போய் படுத்துட்டு மறுநாள் காலைல வெடிஞ்ச உடனே ஒவ்வொருத்தரும் செம்ம காண்டாயிட்டானுங்க. நேற்று நைட்டு நீ என்ன பண்ணா தெரியுமா, என்ன மச்சான் ஆச்சு, எனக்கு எதுவும் தெரியல மச்சான்னு. நீ நேற்று நைட்டு கொடுத்த குடைச்சல் ஃபுல்லா வீடியோ எடுத்து வச்சிருந்தானுங்க. காலைல காமிச்சோடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா நைட்டு இவ்வளோ அசிங்கமாடா பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு எனக்கே ஒரு ஷையாயிருச்சு. ஆனா எனக்கு அந்த விஷயத்துல என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா, நான் குடிச்சிருக்கேன், அவ்வளோ சேட்டை பண்றேன், ஆனா என்னை விட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் அவனுமே போகல. என் கூட இருந்து மச்சான் ஒன்னும் இல்ல மச்சான் கிட்ட ஒரு 4 மணி நேரம் எனக்காக அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவனுக்கு என்ஜாய் பண்ண நினைச்சாங்க. பட் அது என்ஜாய் பண்ணாம எனக்காக ஸ்பெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் குமார் எனக்காக அப்பதான் தெரிஞ்சது, எனக்கு ஒண்ணுன்னா ஒருத்தன் ஃபீல் பண்றதுக்கு இன்னொருத்தன் இருக்கிறான்டா மச்சான், நம்ம ஃப்ரெண்டு இருக்கிறான்டா என்றது எனக்கு அப்பதான் தெரிஞ்சுது. ஸோ அது வந்து என்னால் லைஃப்ல மறக்கவே முடியாது. அந்த வீடியோ இன்னும் எங்க பசங்கள்ட்ட இருக்கு. அன்னைக்கு நான் பண்ண சேட்டை எல்லாமே எங்க பசங்கள்ட்ட இருக்கு. இந்த மாதிரி நிறைய சேட்டை நடந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னும் ஃபன்னான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கிளாஸ் பங்க். அது வந்து நமக்கு வந்து ஒரு மாசான விஷயம். ஏன்னா ஹாஸ்டலரு, நம்ம கிளாஸுக்கெல்லாம் போக மாட்டோம். காலைல போவேன், அதுவும் லேட்டா தான் போவேன். ஈவினிங் வந்து சீக்கிரமாக ஹாஸ்டலுக்குள்ள வந்துடுவேன். ஸோ ஹாஸ்டல்ன்றதுனால எதுவும் நான் மோஸ்ட்லி கண்டுக்க மாட்டாங்க. ஆல்ரெடி அவங்க நிறைய வாட்டி சொல்லி பார்த்தாங்க, ஆன் பண்ணி பார்த்தாங்க, ஏதோ பண்ணாங்க, ஒன்றும் திருந்தல. சரின்ட்டு அவங்க தண்ணி தெளிச்சுட்டாங்க, நீ போடாடி ஏதாவது பண்ணி போடான்ட்டு.
ஒரு நாள் என்ன ஆச்சு, நானு கௌதம் பிரசாந்த் முரளி 4 பேரும் கிளாஸ் பங்க் அடிக்க முடிவு பண்ணிட்டோம். எல்லாம் கிளம்பி போயிட்டோம். மச்சான் வா மச்சான் அங்க இருக்கு தேவையில்ல போலாடான்ட்டு. போற பக்கம் என்ன பண்ணிட்டேன், மெக்கானிக் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள பூந்து அங்க ஒரு பையனை கூப்பிட்டு போயிட்டேன். மெக்கானிக் பையனை கூப்பிட்டு உடனே சரி எல்லாம் ஸோ 5 பேரும் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சோடனே என்ன ஆச்சு, டப்பு பிரின்சிபால் ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ண உடனே அவங்க வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டாங்க. நான் சிவில் டிபார்ட்மெண்ட், அவன் வந்து மெக்கானிக் டிபார்ட்மெண்ட். மெக்கானிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஃபோன் வருது, உங்க டிபார்ட்மெண்ட் பையன் தான் வந்து எங்க டிபார்ட்மெண்ட் பையனை கூப்பிட்டு போனா அப்படின்ட்டு. அது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. நான் வேற ஆசைலாம் பட்டேன், எப்படியும் ஹாஸ்டலரு நம்மள சஸ்பெண்ட் பண்றாங்க, 1 வீக் ஜாலியா வீட்டுக்கு போலாம் அப்படின்ட்டு குடுகுடு ஓடி போய் ஹாஸ்டல்ல போய் பேக் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு வந்து நிக்கிறேன். சாரிப்பா சஸ்பெண்ட்லாம் பண்ண முடியாது, வார்ன் பண்ணி உங்களை அனுப்பிச்சு விட்டுறோம் அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் மறுபடியும் நான் மட்டும் இண்டிவிஜுவலா கட்டடிக்க ஆரம்பிச்சேன். இண்டிவிஜுவலா கட்டடிக்க ஆரம்பிச்சோன்னா யாரும் கண்டுக்கல. சரி ஒருத்தனை எதனா போறான் போயிட்டு போட்டு. அன்னைக்கு ஒரு நாள் என்ன ஆச்சுன்னு தெரியல, நான் வந்து ஹாஸ்டல்ல படுத்தோன்னு என்ன பண்ணாங்க, ஒரு 15 பேர் கிளம்பிட்டானுங்க. அவனுங்க வந்து எப்படின்னா ஒரு 5 பேர் வந்து லைப்ரரிக்கு போயிட்டானுங்க, மீதி 10 பேர் வந்து என்ன பார்க்கறது ஹாஸ்டலுக்கு வந்துட்டானுங்க. இத்தனை பேர் எங்க போனாங்கன்ட்டு டப்புன்னு எங்க சார் ஒருத்தர் என்ன சொல்லிட்டாரு, பிரேம்நாத் ஆள் இல்ல, கண்டிப்பா அவன் தான் கூப்பிட்டு போயிடுவான் பசங்க எல்லாரையும், ஹாஸ்டலுக்கு போனா புடிச்சிடலாம் அப்படின்ட்டு எல்லாம் ஹாஸ்டலுக்கு வராங்க. அந்த டைம்ல 10 இவனுங்க உள்ள இருக்கானுங்க. அவங்க வராங்க, நாங்க எல்லாம் வெளில வரோம். அந்த 10 பேரும் நானும் எல்லாம் வெளில வரோம். பாத்துட்டாங்க, டேய் நீ தான் எல்லாரும் கூப்பிட்டு போன, நீ தான் கூப்பிட்டு போவோம் அப்படின்ட்டு அது ஒரு கேஸ் ஆயிடுச்சு. அப்படி பிரின்சிபால் ரூம் போய் நின்னோம். எல்லாரும் பேரையும் டைப் பண்ணாங்க, வீட்டுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் மன்னிச்சு போட்டோனா அப்படின்னு விட்டாங்க. ஸோ அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி 3rd இயர் படிக்கல மறுபடியும் கிளாஸை கட் அடிச்சுட்டு அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு மேட்ச் ஒன்று இருந்துச்சு. அதான் ஒரு ஈவெண்ட் சம்திங் ஏதாவது வச்சுக்கோங்களேன், ஈவெண்ட் இருந்துச்சு. நாங்கள் கிளம்பி மாடணும் போயிட்டு காலேஜுக்கு இன்ஃபார்மே பண்ணல. செம்ம கடுப்பாயிட்டாங்க, என்ன அவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணாம அவனும் மாடணும் போறானுங்கன்ட்டு. சரி நாங்களும் போயிட்டு எல்லா ஈவெண்ட்லயும் கலந்துட்டோம். எங்களுக்கு அக்கா என்னன்னு தெரியல, நாங்கள் கலந்துக்கிற ஈவெண்ட்லாம் நாங்கள் பிரைஸ் அடிச்சிட்டோம். கிட்ட 7500 rupees வின் ஆயிடுச்சு. நாங்கள் மாடணும் செலிப்ரேஷன் பண்ணிட்டு அந்த காசு ஃபுல்லா அங்கேயே காலி பண்ணிட்டு மறுபடியும் காலேஜுக்குள்ள வரோம். வந்தவொடனே கேட்கறாங்க, இந்த மாதிரி போனீங்களாடா, இன்ஃபார்ம் பண்ணீங்களாடா? நாங்க இல்ல சார், சாரி சார், நாங்க இந்த மாதிரி ஈவெண்ட்டுக்காக தான் போனோம், பட் பிரைஸ் அடிச்சிட்டோம் அப்படின்னு சர்டிபிகேட் கொடுத்தோம். கேஷ் அமௌண்ட் சொல்லிட்டோம். எங்கடா கேஷ் அமௌண்ட்? நாங்க செலவு பண்ணிட்டோம். அப்படி என்னடா பண்ணீங்க கேட்டோடனே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்டா நீங்க எதுவும் பண்ண மாட்டீங்களாடா அப்படி இப்படின்னு ஏதாவது திட்டினாங்க. இப்ப எதுக்கு இந்த விஷயத்த நாங்க சொல்றேன்னா, நான் என் காலேஜில் இருக்குள்ள எனக்கு எதுவுமே தெரியல மோஸ்ட்லி. ஏன்னா கல்ச்சுரல்ஸ் கொஞ்சம் நார்மலா இருந்துச்சு, சிம்போசியம் அது இதுன்ட்டு ஓரளவு தான் நடந்துச்சு. நீங்க நம்ம காலேஜ் விட்டு எப்பயுமே ஒரு வெளி காலேஜ் போகக்குள்ளதான் உங்களுக்கு நிறைய விஷயம் கத்துக்க முடியும், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க முடியும். நான் அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆகல, என்னோட ஃபீல் எப்படி இருந்துச்சு வச்சுக்கோங்க, அப்பா அண்ணா இது இந்த அளவுக்கு இருக்கு, வேற லெவல்ல இருக்கு, ஐயோ ஊன்னு இது பண்ணேன். கொஞ்ச நேரம் அங்க இருக்க பசங்கள்ட்ட பேசினேன். அவங்க என்ன சொல்றாங்க, தலை இதெல்லாம் சிம்பிள் தலை, எங்க காலேஜ் எல்லாம் எப்பயுமே நடக்கும் தலை அப்படின்னு. எனக்கு அப்பதான் ஒன்று தோணுச்சு, நம்ம இன்ஜினியர் எடுத்தது பெரிய தப்புடா. ஆனா அதுல நான் இன்னொரு தப்பு பண்ணிருக்கேன். என்னன்னா, நான் எடுத்த இன்ஜினியரிங் வந்து ஒரு பெரிய காலேஜ்ல எடுத்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நான் படிக்கலாம்னு சரி இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்ல செம்ம ஜாலியா கிளாஸ் போயிருக்கும். ஈவெண்ட்டுக்கு போலாம், சிம்போசியம் போலாம், வேற எங்கன்னா போலாம், எதோனா பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஜாலியா போயிருக்கும். நான் ஒரு சின்ன காலேஜ்ல எடுத்ததுனால என்ன ஆச்சுன்னா, அவங்க வந்து மோஸ்ட்லி வந்து எதுல கான்சன்ட்ரேஷன் பண்ணாங்கன்னா, படிக்கணும் பசங்க படிக்கணும் அதுலயே கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அது லைட்டா வெறுப்பா இருந்துச்சு. இன்கேஸ் நீங்க இப்ப யாராவது இன்ஜினியரிங் எடுக்கணும்னு ஆசைப்பட்டா நீங்க தாராளமா எடுக்க வேணாம் சொல்ல மாட்டேன். பட் எடுக்கக்குள்ள நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு பெரிய காலேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க என்ஜாய் பண்றதுக்கு அது ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். போன சொன்னேன் பாத்தீங்களா, அதனால ஒரு சின்ன ட்விஸ்ட் ஆயிடுச்சு. அது என்னன்னா, நான் போகக்குள்ள எப்பயுமே கௌதம் என் கூடவே இருப்பான். ஸோ அந்த டைம்ல வந்து நான் அவனை விட்டுட்டு வேற ஒரு டீம் கூட போக வேண்டிய நிலைமை ஆச்சு. ஏன்னா அப்போ அவன் காலேஜுக்கு வரல. ஸோ நான் வேற ஒரு டீம் கூட போயிட்டேன். அதனால வந்து எனக்கு எல்லாரு கூடயும் கொஞ்சம் சர்க்கிள் கிடைச்சது. பட் அவன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணான். ஏன்னா எப்பயுமே அவன் கூட இருக்கிற ஒருத்தவன் சடனா அவன் விட்டுட்டு வெளில போனவொடனே அவன் ஒரு மாதிரியா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் எங்களுக்குள்ள பேச்செல்லாம் கொஞ்சம் கட்டாச்சு. கட்டுனா அந்த அளவுக்குலாம் இல்லை, ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரிலாம் அப்படி இப்படிலாம் இல்லை. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் செம்மையா ஃபீல் பண்ணேன். எப்படின்னா, அந்த பொண்ணு எனக்கு விட்டு போச்சு சொன்ன பார்த்தீங்களா, அப்போ கூட எனக்கு ரொம்ப கூட ஃபீலே இல்லை. ஏன்னா அது எனக்கு ஒரு விஷயமே தோணல. கௌதம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் என்னை எப்பயுமே அசிங்கமா திட்டி தான் கூப்பிடுவான். சடனா வந்து சொல்லு பிரேம் அப்படின்னா, அப்படி சொன்ன உடனே செம்ம ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன ரீசன்னா, நம்ம கூட இருக்க ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு வந்து நம்மள எப்பயுமே அசிங்கமா திட்டி கூப்பிடுங்களா, நமக்கு ஒரு கவலையும் இருக்காது, ஒண்ணுமே தோணாது. அதே நம்ம பேரை சொல்லி கூப்பிட்டோம்னா அப்பதான் நமக்கு தெரியும், ஐயோ சம்திங் ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நானும் அவன்கிட்ட ஒழுங்கா பேசல, அவனும் என்கிட்ட பேசல. ஏன்னா சின்ன ஒரு ஈகோ வந்துச்சுன்னா அவ்வளவுதான். ஃப்ரெண்ட்ஷிப்ல மட்டும் ஒரு ஈகோ வந்துச்சுன்னா தயவு செஞ்சு தூக்கி எங்கன்னா கிடைச்சிட்டு உங்க ஃப்ரெண்டு தயவு செஞ்சு அவன்கிட்ட போய் பேசிருங்க. ஏன்னா கொஞ்ச நாள் பாப்பீங்க, அந்த ஈகோ கொஞ்ச நாள் அதிகமாச்சுனாலே அது வேற ஸ்டேஜுக்கு போயிடும். ஸோ நிறைய பிரச்சனை தான்.
அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நான் அப்பதான் ஃபீல் பண்ணேன் பிரேக்கப்ன்றது லவ்வுக்கு மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு இருக்குன்ட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு நான் ரொம்ப வந்துட்டேன். அதுக்கப்புறம் காலேஜ்லாம் சரியா போறதில்ல, ரொம்ப லீவ் போட ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் நான் ஃபர்ஸ்ட் வந்து கௌதம் கூட மட்டுமே இருந்தேன். அதுல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் கூடயும் பேச ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இங்க ஒரு கௌதம் மட்டும் இல்ல, இருக்கிற எல்லாருமே கௌதம் தான். எல்லாரும் கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ன்றது வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க மட்டும் கிடையவே கிடையாது. நம்ம கூட இருக்க எல்லாருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். ஒவ்வொரு விஷயத்துல ஒவ்வொருத்தரும் அவ்வளவு பெஸ்டா இருப்பான். அந்த விஷயத்த வந்து நான் லாஸ்ட் அந்த தேர்ட் இயர் அண்ட் ஃபைனல் இயர்ல தான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். இப்போலாம் வேற லெவல்ல காலேஜ்லாம் போயிட்டு தான் இருக்கு. பட் நான் தான் கொஞ்சம் இதுவா போயிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நைட் ஸ்டேனாலே எப்பயுமே நான் வெங்கியை தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து பசங்க விஷயத்துல வந்து அவன் செம்ம கேரிங்கா இருப்பான். நாங்கள் மட்டும் சொல்லல, எல்லா பசங்க கூடயும் அவன் வந்து அவன் கேரிங்கா இருப்பான். அவனோட மோட்டிவ் என்னன்னா எப்பயுமே வந்து எங்க போனாலும் பசங்க எல்லாம் மாசா போனோம், பசங்க எல்லாம் ஒன்னா இருக்கணும், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். நான்லாம் வெளில வர மாட்டேன் மச்சான் சொல்லிட்டு ஹாஸ்டல்ல தூங்குவேன். வண்டி எடுத்துட்டு வந்து அடிச்சு எழுப்பி கூப்பிட்டு போவான், வாடா மச்சான் போலான்ட்டு. அந்த மாதிரி எங்கேயுமே யாரையுமே விட்டு கொடுக்க மாட்டான். அது மாதிரி அவங்க வீட்டுல ஆள் இல்லைலாம் சரி, காலு மச்சான் எனக்கு தான் பண்ணுவான், வா மச்சான் போலாம், வீட்டுல ஆள் இல்லை அப்படின்ட்டு. நானு கல்யாணம் அசார் 3 பேரும் கிளம்பி போயிடும். ஏன்னா ஹாஸ்டல் பசங்க நாங்க 3 பேரும். ஸோ அவன் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு அவன் வீட்டுல ஹாஸ்டல் இருக்கிறவங்க தான் தெரியும் வீட்டு சாப்பாடோட அருமை என்னான்ட்டு. ஸோ அவன் வீட்டுக்கு போன உடனே அவ்வளோ இருக்கும் சாப்பிட்றதுக்கு, ஏதோ இருக்கும். பார்த்த உடனே சாப்பிடவே தோணாதுன்னு சொல்லுவாங்களே, அந்த அளவுக்கு இருக்கும். நைட்டை ஃபுல்லா சாப்பிடுவோம், வண்டி எடுத்துட்டு ஊரை சுத்துவோம், அப்படி இப்படின்னு ஜாலியா இருக்கும். எங்களை ஒரு கேரிங்கா பார்த்ததுன்னு பார்த்தா வெங்கி சூப்பர் டைப். எங்களை மட்டும் இல்ல, பசங்க எல்லாரு கூடயும் ஒரு ஒற்றுமை என்ன சொல்லுவோம்ல, அந்த விஷயத்துல வந்து வெங்கி அப்படின்னு சொல்லுவேன். ஸோ காலேஜ் லைஃப்ல வந்து என்னால மறக்கவே முடியாது. எத்தனை வருஷம் ஆனாலும் சரி இவனுங்கெல்லாம் எப்பயுமே என் மைண்ட்ல நிப்பானுங்க அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தா சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதுனா முரளி, கௌதம், பிரசாந்த் எப்பயுமே என் கூட இருக்கவங்க. அதுக்கப்புறம் வந்து குமார், கேரிங், செம்ம டைப்பு, ஒரு வேற லெவலில் நம்மளுக்கு கேர் பண்ணிப்பான். அதுக்கப்புறம் வந்து கேலிப் ஆல்வின் வந்து சொல்லணும்னா வந்து ஒரு கார் ரேசர் அவன் பையன், கோளாறு ஆனா நல்ல டைப்பு. அதுக்கப்புறம் வந்து உதய சொல்லலாம், அவன் வந்து டிஜே செட்டு போடணும் அப்படி இப்படின்னு ஏதோ லூசு மாதிரி விளையாட்டு இருப்பான். பட் செம்ம ஜாலி டைப். அவங்க கூட இருந்தாலே ஒரு வித்தியாசமா கலாச்சிக்கிட்டு சுத்திட்டு இருக்கு, அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் விஷால் நல்லா ஆர்டிஸ்ட், அவன் வந்து பக்கவான ஆர்டிஸ்ட். பாத்தீங்களா ஹமீதுன்ற வந்து ஒரு பச்சை குழந்தைன்னு சொல்லிடலாம். அவ்வளோ நல்லவன், அவனை மாதிரி ஒரு நல்லவன் நான் இது வரைக்கும் எங்கேயுமே பார்த்ததில்ல, அந்த அளவுக்கு ஒரு நல்லவன். அதுக்கப்புறம் வந்து ஹரி, அப்புறம் கிரிதரன், அப்புறம் இன்னும் சொல்லணும்னு பார்த்தோன்னா செல்வமணி. அவன் வந்து ஆள் பார்க்க பல்கா பெருசா வேற லெவலில் இருப்பான். ஆனா ஒரு பக்காவான ஆடு, குழந்தை மனசு சொல்லலாம்ல, அந்த வெள்ளந்தி, எந்த ஒரு இதுவும் தெரியாது. ஆனா செம்ம ஒரு சூப்பரான கேரக்டர் சொன்னா அவனும் வரும். அந்த மாதிரி மெக்கானிக் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டா எனக்கு எப்பயுமே ஃபர்ஸ்ட் ஞாபகம் ஒரே ஆள் வந்து தானேஷ். ஏன்னா வந்து சூப்பர் டைப் தானேஷ், கார்த்திக் பாலாஜி, அவங்க 2 பேர் தான் மோஸ்ட்லி எனக்கு ஞாபகம் வரும். அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்டல் லைஃப் நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஏன்னா ஹாஸ்டல்ல இருந்தேன், கண்டிப்பா நான் ஹாஸ்டல் லைஃப் சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட் 2 வருஷம் நான் ஹாஸ்டல்ல இருந்து வந்து சொர்க்கம். ஏன்னா அப்போ வந்து என் கூட வந்து எனக்கு இருந்த சீனியர்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஒரு சீனியர்ஸ். இப்போ வந்து அந்த சீனியர்ஸ் வந்து ஒரு 4 பேர் மட்டும் சொல்றேன். கேகேஜி, கானு, அப்புறம் ஹரிஷ், அதான் அவர் வந்து, அவர் பேர் வந்து தண்டமணி, ஆனால் வந்து ஹரிஷ்னு கூப்பிடுவாங்க வீட்டில். தண்டமணி அண்ணன், அது நீதி அண்ணன். அந்த 4 பேர் வந்து என்னால் மறைக்கவே முடியாது. அதுல முக்கியமான பார்ட் யாருன்னு பார்த்தா கேகேஜி தான். கேகேஜின்றது நார்மலா ஒரு சீனியரே கிடையாது. அது வந்து அதுக்கும் மேல பசங்களுக்கு கூட அவ்வளோ ஜாலியா ஃப்ரெண்ட்லியா விளையாடிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு கலாச்சிக்கிட்டு அப்படி இருப்பாரு. நைட் டைம்ல பசங்களுக்கு, ஏன்னா நாங்க வந்து ஒரு 7:30 to 8 o'clock சாப்பிட்டுருவோம். ஒரு 10 or 12 எங்களுக்கு பசிக்கும். அந்த மாதிரி டைம்ல அவர் என்ன பண்ணுவாருன்னா கேன்டீனுக்கு போயிட்டு ஃபுட் எடுத்து வந்து வச்சுப்பாரு. ஃபுட் எடுத்து வந்து ரூம்ல வச்சுட்டு அதான் சம்திங் ஏதோ செஞ்சு அவர் வச்சிருப்பாரு. ஒரு 2 மணி 3 மணி அப்புறம் நாங்க எல்லாம் கேரம் போர்டு ஆடிட்டு முடிச்சுட்டு தான் இருப்போம். ஸோ அந்த டைம் வந்து எல்லா பசங்களையும் கூப்பிட்டு ஒன்னா உட்கார வச்சு எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து கொடுத்து சாப்பிட வைக்கிறது கேட்கவே செம்ம ஃபீல் ஆகும். அது நல்லா டான்ஸ் ஆடுவார் வேற. அவரு எப்பப்பெல்லாம் போர் அடிக்குதோ ஆடு தலை அப்படின்னு சொல்லுவோம். அவரும் கொஞ்சம் கூச்சம் படாம ஜூனியர் பசங்கன்ற ஒரு இதுவே இல்லாம எல்லாத்தையும் ஜாலியா ஃபன் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் வந்து தண்டபாணி அண்ணன், ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் காலேஜ்ல வந்து இந்த ஃபீஸ், அதான் எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும். அப்போ என்கிட்ட சடனா கையில காசு இல்லை, யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல. ஏன்னா எனக்கு காசு கேட்டு பழக்கம் இல்லையா. ஸோ யார்கிட்ட கேட்கறதுன்னு எனக்கு தெரியல. அப்போ ஒரு ஃபோன் பேசிட்டு வெளியே இருந்தாரு. ஆனா அந்த மாதிரி காசு தேவைப்படுதுண்ணா அப்படின்னு. காசு இல்லடா, அதான் காசு வந்து அது மாதிரி தேவைப்படுதுன்னா என்ன, அவர் வந்து இதுவும் சொல்லல, கம்முன்னு இருந்தாரு. சரி என்ன பண்ண தெரியாம நான் போனேன், சட்டையை பிடிச்சிருந்தாரு. என்னடா அப்படின்னு, என்னடா காசுன்னாரு. எக்ஸாம் ஃபீஸ் நான் எவ்வளோடா கேட்டாரு. ஒரு 2500 கட்டணும்னா. ஓகேடா நான் பே பண்ணிடுறேன் நீ போடான்ட்டாரு. அதுக்கப்புறம் அவர் தான் ஃபீஸ் கட்டினாரு. ஸோ அந்த செம் வந்து எனக்கு ரொம்ப கொஞ்சம் ஒரு மாதிரி ஆச்சு. ஏன்னா காசு யார்ட்டுமே கேட்டதில்லை.
ஃபர்ஸ்ட் டைம் அவர்கிட்ட கேட்கறதுனால எனக்கு கொஞ்சம் கூச்சமா இருந்துச்சு. ஆனா அந்த செம் வந்து நான் ஆல் கிளியர் பண்ண அவருக்காக. ஏன்னா அவரு காசு கட்டினாரு, பட் கொடுத்துட்டேன். பட் கட்டினாருன்ற ஒரு இதுக்காக அவருக்காக அந்த செம். இப்போ வந்து என் ரூம்மேட் சொல்லணும் பார்த்தீங்கன்னா ரகு, வெங்கட், அதுக்கப்புறம் நான், குட்டிஜி தான் இதுல இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து எங்க ரூமுக்கு கொடுப்போம். ஏன்னா அவர் தான் வந்து ஃபுல் என்டர்டெய்னர். அவன் மட்டும் ஒரு நாள் எங்க ரூம்ல இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், எங்களுக்கு அவ்வளோ போர் அடிக்கும். ஏன்னா அவன் வந்து எல்லாரையும் அவ்வளோ ஜாலியா அவனைதான் நாங்கள் கலாய்ப்போம். அவன் தான் எங்களுக்கு ஆடு. பட் அவன் இல்லைன்னா எங்களுக்கு அந்த ஃபன்னே இல்லை. அந்த மாதிரி பார்த்துப்பான். அதுக்கப்புறம் பாய் ஒரு பக்காவான மோட்டிவேட்டர். நான் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு யோசிப்பேன், மச்சான் பண்ணு மச்சான், சூப்பர் மச்சான், பெஸ்ட் மச்சான், மொக்கையா தான் பண்ணுவேன். ஆனால் அவன் அந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்ணான். அவன் மோட்டிவேட் பண்றதுக்காகவே நான் ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ அவனை மறக்க முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்யாண். வந்து அவன் வந்து எப்பயுமே வந்து ஒரு ஜாலி டைப்பு. நம்ம எவ்வளோ கலாச்சாரம் சரி அசரவே மாட்டான். நம்ம கூட பக்காவா டிராவல் பண்ணுவான் அவன். அதுக்கப்புறம் வந்து கல்யாண், நமக்கு ஸ்டடீஸ் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நம்ம கல்யாண் தான் நம்மளை பார்த்து ஒழுங்கா ஓரளவு படி மச்சான் அப்படி இப்படின்னு சொல்றது ஒரு ஆளு கல்யாண். அதுக்கப்புறம் இன்னும் அந்த அடுத்த மறக்க முடியாத பர்சன் யாருன்னு பார்த்தா யுவனேஷ் சொல்லலாம். ஏன் யுவனேஷ் சொல்றேன்னா பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவன் வந்து ஒரு ஆல் இண்டியா ரேடியோன்னு சொல்லுவாங்க. அவன்கிட்ட ஒரு விஷயம் பேசுறதுனால எல்லாருமே பயப்படுவாங்க. ஏன்னா அவன் நம்ம ஒரு விஷயம் சொல்லுவோம், அவன்கிட்ட இப்பதான் சொல்லுவோம், நம்ம சொல்லிட்டு கிளாஸுக்கு போறதுக்கு முன்னாடியே அந்த விஷயத்த ஃபுல்லா கிளாஸ் ஃபுல்லா சொல்லி வச்சிருவான். அவ்வளோ விருப்பா இருக்கும் அவன்கிட்ட. ஒரு விஷயம் அவன்கிட்ட சொல்ல, ஒரு விஷயம் கூட அவன்கிட்ட வந்து மறைக்கவே முடியாது. எப்படியாவது நம்ம வாயிலிருந்து விஷயத்த வாங்கிடுவான். வாங்கின அடுத்த செகண்ட் எல்லாருக்கும் பறிப்பு விட்டுருவான். மச்சான் இந்த விஷயத்த அவன்கிட்ட யார்ட்டையும் சொல்லாதா நம்ம சொல்லுவோம். ஓகே மச்சான் சொல்ல மாட்டான் மச்சான், சத்தியம் மச்சான் சொல்லிட்டு அப்படியே திரும்புறதுக்குள்ள டப்புன்னு எல்லாத்தையும் சொல்லி வச்சிருப்பான். அந்த மாதிரி ஒரு பர்சன், செம்ம ஜாலியான டைப்பு. அவன் சிரிக்கக்குள்ள பாத்தீங்கன்னா ஆங்கிரி பேர்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரியே இருப்பான் ஆளு. ஸோ அவனுக்கு வந்து இன்னொரு நிக் நேம் இருக்கு, ஆங்கிரி பேர்ட். ஒருத்தனை பத்தி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதை நான் சொல்லி ஆகணும். அவன் பேர் நான் மென்ஷன் பண்ண விரும்பல. அவனை வந்து நாங்கள் ஒரு நிக் நேம் வச்சு கூட அந்த நிக் நேம் மட்டும் நான் சொல்றேன். அவன் நேம் என்னன்னா லாஃபிங் புத்தா. ஏன்னா எனி டைம் வந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பான். ஆள் பார்க்க தவுலோண்டு தான் இருப்பான். ஆனா ஒரு பக்கா டேலண்டட் பர்சன்னா அவனை தான் நான் சொல்லுவேன். டேலண்ட் இல்ல, ஒரு மெச்சூரிட்டி பர்சன். நாங்க எல்லாருமே இருக்கோம், பட் எங்களுக்கு அந்த அளவுல மெச்சூரிட்டி சத்தியமா இல்லவே இல்லை. பட் அவன் வந்து அப்படி இல்லை. ஏன் அது சொல்றேன்னா, நான் வந்து நான் அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி பர்சன் சொல்றேன்னா, நான் வந்து சில டைம் வந்து ஃபீல் பண்ணுவேன். யாராவது எதனா சொல்லிட்டாங்கன்னா ஸோ மச்சான் ஒரு மாதிரியா இருக்குன்னு ஃபீல் பண்ணுவேன். அந்த டைம் நான் வந்து மச்சான் நான் இன்னும் 3 வருஷம் தான் உன் கூட நாங்கள் இருக்க போறோம். அதுக்கப்புறம் நீ யாரோ நாங்க யாரோ, இப்போ என்ன சொல்லிக்கலாம் மச்சான், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் லைஃப் லாங் ஒன்னா இருப்போம். பட் ப்ராக்டிக்கல்லாம் அது இல்லை மச்சான். கண்டிப்பா ஒரு விஷயம், அந்த காலேஜ் முடிச்சுட்டு நம்ம வெளில போனா எல்லாம் அவன் பிரிஞ்சு போய் அவன் வேலையதான் மச்சான் பார்க்க ஆரம்பிப்பான். ஸோ அவன்லாம் சொல்றதுக்காக உன் விஷயத்தை நீ வித்துறாத, நீ பண்ணு மச்சான், எதுவும் இருந்தாலும் நீ செய் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன் நமக்குள்ள கொடுப்பான். நமக்கே தெரியாம ஒரு மோட்டிவேஷன் அவன் கொடுக்குள்ள, ஓகே மச்சான் அவன் சொல்றது கரெக்டு தான் அப்படின்ற ஒரு ஃபீல் நமக்கு வரும், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும். அண்ட் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக அந்த வீடியோவை நான் டெடிகேட் பண்ணுவேன். ஏன்னா நான் இந்த காலேஜ் விட்டு வெளில போகிறேன். ஸோ இந்த 4 வருஷத்தில் எனக்கான ஃபீலிங்ஸை வந்து இப்போ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அந்த மாதிரி உங்களுக்கும் மறக்க முடியாத சில விஷயம், நிறையா விஷயம் இருக்கும். ஸோ அப்படி எந்த விஷயம் இருந்தாலும் ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஒரு சின்ன விஷயம் இருக்குல்ல, இந்த விஷயத்த நான் மறக்கவே முடியாதுன்றது, அந்த மாதிரி விஷயத்த கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த விஷயத்த வந்து யாராவது ஃபைனலைஸ் முடிச்சுட்டு போறாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக இது வந்து ஒரு சின்ன மெமரியா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.